வணக்கம் ஷர்மிளா. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சிறு தினங்களுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து தனது எம்எல்ஏ பதவியை அவர் நேற்றைய தினம் ராஜினாமா செய்தார். அதன்படி தவிகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது அவர் தன்னை அதிகாரப்பூர்வமாக தவிகவில் இணைக்க வந்துள்ளார். அதன்படி தற்பொழுது அவருக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் அதிமுகவை ஒன்றிணைவது சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருந்து வந்து இரண்டு பேருக்கும் அவ்வப்போது அது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இது அதிமுக பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். இந்த நிலையில் செங்கோட்டையன் தவிகவில் இணைய உள்ளதாக தகவல் பரவியது. இந்நிலையில் நேற்று அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேரடியாக பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் அவரை சந்தித்து 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதன்படி செங்கோட்டையன் தவிகவில் இணைகிறார் என கடந்த 2 நாட்களாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இதையடுத்து நடந்திருக்கும் இந்த சந்திப்பு பெரும் விவாத பொருளாக மாறியிருந்தது. அதன்படி தவிக தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தன்னை அக்கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொள்ள தவிக அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். அதன்படி அவருடன் ஆதரவாளரும் தவிக சேரவிருப்பதாக முன்பு பனையூர் உள்ள தவிக அலுவலகத்திற்கு திருப்பூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவினர் தவிகவில் இணைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன், காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா தவிகவில் இணைந்துள்ளனர். தொடர்ந்து தவிகவில் இணைய உள்ள செங்கோட்டையனுக்கு அவரது அரசியல் அனுபவத்தை கருத்தில் கொண்டு முக்கிய பதவி வழங்க இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. புதிதாக பொதுச் செயலாளர் பதவி ஒன்றும் உருவாக்கப்பட்டு அந்த பொறுப்பில் செங்கோட்டையன் நியமிக்கப்படலாம் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையனுக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் தன்னை அதிகாரப்பூர்வமாக அதிமுக தவிகவில் இணைய வருகை தந்துள்ளார். அதன்படி தற்பொழுது செங்கோட்டையனுக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 4 மாவட்டங்களுக்கும் பொறுப்புகளை வழங்கப்பட்டுள்ளது.